வெல்கம் டு SmartPeer சேனல். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பவர் பிஐல ஸ்விட்ச் அப்படின்ற DAX பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர் பிஐ டேட்டா இருக்கு. சரிங்களா? அப்ரைசல் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு. ஸோ ஸ்விட்ச் வந்து நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். சரிங்களா? நிறைய யூசேஜஸ் இருக்கு. நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் யூசேஜஸ் இப்போ பார்ப்போம். ரைட், என்கிட்ட ஒரு அப்ரைசல் ஃபர்ஸ்ட் ரேட் இருக்கு, அப்ரைசல் செகண்ட் ரேட் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துடைய ஆவரேஜ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு காலம் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ரிசல்ட்னு ஒரு காலம் ஆட் பண்ண போறேன். இங்க ஆவரேஜ் ரேட் 1ன்னு இருந்துச்சுன்னா புவர்னு வரணும், 1.5ன்னு இருந்துச்சுன்னா ஆவரேஜ்னு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன்ஸ் எழுத போறோம். ஸோ நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவோம், கண்டிஷனுக்கு இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச்ன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அட்வான்ஸாக இருக்கும். சரிங்களா? ரைட், நாம ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இங்கே காலம் டூல்ஸ்ல நியூ காலம் இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு புதுசாக ஒரு காலம் வருது. நான் ஹெட்லைன் வந்து ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் நம்ம ஸ்விட்ச்ன்ற DAX யூஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் பாருங்க, எக்ஸ்பிரஷன் கேட்குது. எந்த எக்ஸ்பிரஷனை நீங்க யூஸ் பண்ண போறீங்க? ஆல்ரெடி நீங்க கால்குலேட்னு ஒரு மெஷர் போட்டிருந்தா அதை யூஸ் பண்ணிக்கிங்க, சம்னு ஒரு மெஷர் போட்டிருந்தா அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நம்ம இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் ரேட்னு சொல்லிட்டு ஒரு காலம் வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். ரைட், நான் இப்போ என்ன பண்றேன், இந்த ஆவரேஜ் ரேட்ன்ற இந்த ஹெட்லைனை யூஸ் பண்றேன். ஆவரேஜ் ரேட். ஸோ இந்த ஹெட்லைன் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பிரஷன். இந்த ஹெட்லைன்ல என்ன இருக்கோ அதை வச்சு இப்போ நம்ம வேலை செய்ய போறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இங்கே ஆர்குமெண்ட் படிங்க, வேல்யூ என்ன வேல்யூ இருந்தால் ரிசல்ட் என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரிங்களா? ஸோ என்ன வேல்யூ இருந்தால், நான் என்ன சொல்றேன்னா 1ன்ற வேல்யூ இருந்தா, இப்போ நம்ம நம்பர்ன்றால நான் அப்பாஸ்ட்ரபிலாம் எதுவும் போடல, டபுள் கொட்டேஷன்லாம் போடல. 1ன்ற வேல்யூ இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இது உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா நான் கீழே போட்டுக்கிறேன். ரைட்டா? நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் செகண்ட் லைனுக்கு கொண்டு வர உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், ரெண்டாவது ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து 1ஆ இருந்ததுன்னா எனக்கு என்ன வரணும், புவர்னு வரணும். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ல போடணும், ஏன்னா இது டெக்ஸ்ட். ரைட், சரி, முடிஞ்சது. இப்போ திரும்பவும் என்ன பண்றேன், அகைன் ஆல்ட் என்டர் அழுத்திக்கிறேன். இந்த ஆல்ட் என்டர் அழுத்தி கீழே போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக, ஈஸியா புரியறதுக்காக நான் கீழே போறேன். சரிங்களா? ஸோ 1.5ஆ இருந்ததுன்னா எனக்கு ஆவரேஜ்னு வேணும். ஓகே, அகைன் ஒரு ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 2ஆ இருந்ததுன்னா எனக்கு குட்னு வேணும். ஸோ அகைன் ஒரு ஆல்ட் என்டர். 2.5ஆ இருந்தா வெரி குட்னு வேணும். அகைன் ஒரு ஆல்ட் என்டர். ஸோ ஃபைனலாக 3ஆ இருந்ததுன்னா, இல்லை நீங்க வந்து இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இந்த 3 கூட போடாம டைரக்டா ரிசல்ட் போடலாம். ஓகே, டைரக்டா ரிசல்ட் என்ன, இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் எனக்கு எக்ஸலண்ட்னு வரட்டும் அப்படின்னா இந்த DAX வந்து புரிஞ்சுக்கும். நீங்க வந்துட்டு இது வரைக்கும் என்ன சொல்றது, இது வரைக்கும் நீங்க வந்துட்டு இதுவா இருந்தா இப்படி, இதுவா இருந்தா இப்படின்னு சொல்லிட்டீங்க. லாஸ்ட்ல வந்து எல்ஸ்ன்னு சொல்லிட்டு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கடைசி ஆர்குமெண்ட்டை வந்து அது இஃப் எல்ஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ரைட், நம்ம 3ஆ இருந்தால் எக்ஸலண்ட்னு போடலாம், இல்ல இதுல வேற எதுவுமே இல்ல மற்றது எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட் வரணும்னு சொல்லிட்டு அப்படியும் போடலாம். ரைட்டுங்களா? ஸோ நான் போட்டுட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன், ஒரு என்டர் தட்டுறேன். இப்போ நமக்கு பாருங்க, 1னா புவர் வந்துருச்சு, 2னா குட் வந்துருச்சு, 1.5னா ஆவரேஜ் வந்துருச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இதை இஃப் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விட்சில் கொஞ்சம் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, இந்த ஹெட்லைனை எக்ஸ்பிரஷனாக வச்சுட்டேன். இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ 1ஆக இருந்தால் புவர்னு வரணும், 1.5ஆக இருந்தால் ஆவரேஜ் வரணும்னு சொல்லிட்டு போட்டேன். இதை நீங்கள் ஒரே லைனில் போடலாம். நான் சும்மா ஆல்ட் என்டர் அழுத்தி கீழே வச்சு பார்க்கறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அப்படி வச்சிருக்கேன். ரைட், ஸோ இது ஒரு மெத்தட். ரைட்டுங்களா? இப்படி ஒரு யூஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்கு. ரைட்,
ஸோ இந்த சேல்ஸ் டேட்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேல்ஸ் டேட்டாவில் சேல்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ரைட், இன்சென்டிவ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 500 கீழே விற்றாங்கன்னா இங்கே அமௌண்ட் வந்து 500 கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்கலாம். 1000 கீழே இருந்தால் 200 ரூபாய் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1500 கீழே இருந்தால் 300 ரூபாய் கொடுக்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரைட், இதுக்கு நம்ம இஃப்ல என்ன யூஸ் பண்ணுவோம், நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுவோம். அதாவது இஃபுக்குள்ள இஃப் யூஸ் பண்ணுவோம், மல்டிபிள் இஃப். ஸோ நம்ம இந்த ஸ்விட்சில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்விட்ச் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட், ஓகே. நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல இங்கே ஒரு புது காலம் ஆட் பண்ணுறேன். இங்கே இன்சென்டிவ்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல். ஸோ நம்ம ஸ்விட்ச்ன்ற DAXக்கு போவோம். ஆர்குமெண்ட் என்ன கேட்குது, எக்ஸ்பிரஷன். எந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹெட்லைனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெட்லைன்றது சேல்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? இங்கே சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்தோம்னா இங்கே ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம போட முடியாது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சினாரியோ என்ன இருந்துச்சுன்னா 1 2 3 4 1 1.5 2 2.5 3 இந்த 5 சினாரியோ தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படி போட்டோம். ரைட்டுங்களா? பட் இங்கே என்னன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நம்பரையும் நம்ம டைப் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஹெட்லைனை எக்ஸ்பிரஷனாக போடாமல் டிஃபால்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா என்னன்னா நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ ட்ரூன்ற எக்ஸ்பிரஷன், அதாவது ட்ரூவா இருந்தா என்ன ரிசல்ட் வரணும் அதை நம்ம போட்டா போதும். சரியா? ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன, இந்த ஹெட்லைன் சேல்ஸ் டேட்டால சேல்ஸ் அமௌண்ட் என்ற ஹெட்லைன், சேல்ஸ் அமௌண்ட், இது லெஸ் தென் 500 இருந்தால் எனக்கு என்ன கொடு, 100 rupees இன்சென்டிவ் கொடு. நம்ம என்ன பண்ணலாம், இதையும் வந்துட்டு ஒரு ஆல்ட் என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா இது வந்து எக்ஸ்பிரஷன், டிஃபால்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நம்ம இந்த ஹெட்லைன் வந்து இதில் வரக்கூடிய வேல்யூ 500 கீழே இருந்தால் 100ன்னு கொடு. ஸோ திரும்ப ஆல்ட் என்டர் கொடுத்துட்றேன். அதே சேல்ஸ் அமௌண்ட் 1000 கீழே இருந்தால் எனக்கு 500 இன்சென்டிவ் கொடு. ஸோ அகைன் ஆல்ட் என்டர் அழுத்திடுறேன். சேம் சேல்ஸ் அமௌண்ட் 1500 கீழே இருந்தா எனக்கு 1000 rupees இன்சென்டிவ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வேற எதுவாக இருந்தாலும் ஓகேவா, நான் ஆல்ட் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ எல்ஸ் இது இல்லாமல் வேற எதுவாக இருந்தாலும் எனக்கு நான் என்ன பண்ணுறேன், 1500 இன்சென்டிவ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுவே நம்ம இஃப்ல யூஸ் பண்ணால் என்ன யூஸ் பண்ணுவோம், இஃப் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ட்ரூவாக இருந்தால் 100 போடுவோம், ஃபால்ஸாக இருந்தால் அகைன் ஒரு இஃப் போடுவோம், திரும்பவும் அதே மாதிரி இஃப் போட்டுக்கிட்டே போவோம். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது பாருங்க, ட்ரூன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன், எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டேன். ஸோ நான் பண்ணக்கூடிய வேல்யூ இது ட்ரூவாக இருந்தால் இது வரும், இது ட்ரூவாக இருந்தால் இது வரும், இது ட்ரூவாக இருந்தால் இது வரும். ஓகேங்களா? இது நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துடலாமா? ரைட், ஸோ இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஜூம் பண்ணி பார்த்துடலாம். ரைட், ஸோ இப்போ நம்ம போட்டுட்டோம். நம்ம இப்போ ஒரு என்ட்ரு கொடுப்போம். என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட், ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கிளிக் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். ரைட்டுங்களா? என்ட்ரு கொடுத்த உடனே நமக்கு என்ன வருது, இங்கே ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. ஸோ 500 கீழே இருக்கு, 100 இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், அந்த 100 வந்துடுச்சு. ஸோ 1000 rupeesக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1000 கீழே இருந்ததுன்னா 500 சொன்னோம், 999 வரைக்கும் 500, இங்கே 1000 வந்திருக்கு. ஸோ 1000க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1000 1500க்கு 1000 ரூபாய். ஸோ 1000க்கு 1000 ரூபாய். ரைட்டுங்களா? ஸோ 999 வரைக்கும் 500 வரணும். ரைட், ஸோ அதே மாதிரி இங்கே 1200க்கு 1000 rupees. ஸோ எதுவுமே இல்லைன்னா 1500, அதாவது 1500 வந்து 1500. இங்கே பாருங்க 1620க்கு 1500. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கண்டிஷனை ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ மூணாவது மெத்தட் பார்ப்போம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக கலர் கொடுக்கறது பார்ப்போம். ரைட், ஸ்விட்சை யூஸ் பண்ணி எப்படி கலர் கொடுக்கலாம், இல்லை ஸ்விட்சை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரீஜன் இருக்கு, ஈஸ்ட், நார்த்,
சென்ட்ரல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ஈஸ்டாக இருந்தால் எல்லோ கலர் கொடு, நார்த்தாக இருந்தால் க்ரீன் கலர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ரைட். ஸோ அதுக்கப்புறமா அது வந்து நம்மளுடைய ரிப்போர்ட் பேஜில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் புதுசாக ஒரு காலம் வழக்கம் போல் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா கலர்னு சொல்லிட்டு ஹெட்லைன் கொடுக்குறேன். ஈக்குவல் ஸ்விட்ச் டேக்ஸை கொடுத்துடலாம். எக்ஸ்பிரஷன் கேட்குது. எக்ஸ்பிரஷன் இந்த ரீஜன்ற ஹெட்லைனு. ஸோ நான் ரீஜன் கொடுத்துட்றேன். கமா வேல்யூ ஆர்குமெண்ட் பாருங்க, என்ன வேல்யூவாக இருந்தால் என்ன ரிசல்ட் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், ஈஸ்டாக இருந்தால் டபுள் கோட்டில் போடுறேன். ஏன்னா ஈஸ்டாக இருந்தால் எனக்கு என்ன வேல்யூ வேணும்னா எல்லோன்ற வேல்யூ தான் இங்கே வேணும். ஸோ நான் எல்லோன்ற வேல்யூ கொடுத்துட்றேன். அகைன் கமா நார்த்தாக இருந்தால் கிரீன் என்ற வேல்யூ கொடுத்துட்றேன். அகைன் கமா வெஸ்டாக இருந்தால் டபுள் கோட் போட்டுறேன். வெஸ்டாக இருந்தால் நமக்கு ரெட் கலர் கொடுக்கலாம். அகைன் லாஸ்ட்டாக ஒரு கலர் இருக்குது, சென்ட்ரலாக இருந்தால். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரலாக இருந்தால் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு சென்ட்ரல் தான் இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு கலரை கொடுத்துடலாம். நான் ப்ளூ கலர், இதை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் எனக்கு ப்ளூ கலர் வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு என்டர் தட்டுவோம். ரைட்டுங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே ஈஸ்டாக இருந்ததுனா எல்லோ, நார்த்னா க்ரீனு, சென்ட்ரல்னா ப்ளூவு, அகைன் நார்த்னா க்ரீனு, வெஸ்ட்னா ரெட்டு வந்துடுச்சு. ரைட். ஸோ ஸ்விட்ச் ஃபங்க்ஷனில் இப்படி டேட்டாவை தான் கொண்டு வர முடியும். ரைட்டுங்களா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணலாம், இந்த ரிப்போர்ட் பேஜ் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக ஒரு டேபிள் இல்லை ஒரு சார்ட் ஏதாவது ஆட் பண்ணுவோம். நான் இப்போதைக்கு ஒரு டேபிளை இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒரு 4 வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு அந்த வேல்யூலாம் இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பெருசு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கே கலர் கொடுக்கணும். நம்ம கலர் அங்கே என்ன கலர் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கலர் இங்கே வரணும். ரீஜன்னா என்ன, ரைட். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு ரீஜன் நார்த் இருக்குது, இதை வேணால் எடுத்து நான் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கிறேன் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா. ஸோ சென்ட்ரல், நார்த்து இந்த மாதிரி ரீஜன்லாம் இருக்குது. நம்ம அங்கே கொடுத்த கலரை இங்கே மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ஃபார்மட் என்ற ஒரு இடம் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ ஃபார்மட்ன்ற இடம் தான் இருக்குது, அதில் கண்டிஷன் ஃபார்மட்டிங்னு இருக்குது. நான் அதில் போயிட்டு இங்கே எதில் கலர் கொடுக்கணும்னு இருக்குது. நான் கலர் வந்து என்ன பண்ணுறேன், யூனிட் சோல்ட், அதாவது இந்த கடைசி ஹெட்லைன் இருக்கு இல்லையா, இதில் கலர் வேணும்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கண்ட்ரோல்னு இருக்கும். டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு கலர் வருது, பட் எனக்கு நான் கொடுத்த கலர் வேணும். ஸோ அட்வான்ஸ் கண்ட்ரோல்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஃபீல்டு வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு ஃபீல்டு வேல்யூ வந்து கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேல்யூ 1 இங்கே எந்த பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் வேல்யூ நம்ம வந்து கலர்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் வச்சுருக்கோம். கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம கலர்னு ஒரு ஹெட்லைன் வச்சுருந்தோம் ஸ்விட்ச் டேக்ஸ் யூஸ் பண்ணி. அந்த விஷயத்தை நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணாது, இதில் என்னென்ன கலர் இருக்கோ எல்லோ ரெட்டுன்னு இருக்கோ அதை நம்ம யூனிட் சோல்டுன்றதை அங்கே செலெக்ஷன் பண்ணியிருந்தோம், அதுக்கு கலர் கொடுத்துரும். ஓகே கொடுக்கவா, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கெல்லாம் ப்ளூ கலரு, ஈஸ்ட்டுக்கெலாம் எல்லோ, ஸோ அந்த மாதிரி கலர் இங்கே வந்துடுச்சு. ரைட்டுங்களா. ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கலர் கொடுக்கும்போது ஈஸியாக நமக்கு தேவையான கலர் வரும். ஸோ இந்த கலர்லாம் டார்க்காக இருக்குது, நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் மைல்டாக பார்த்து கொடுங்க. ஓகேவா. ஓகே ரைட். ஸோ இது மாதிரி ஸ்விட்ச் வந்து நிறைய விதமாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.